ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 1:12. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருப்போம். அது எப்படி இழந்தோம் என்று நமக்கு தெரியாது. நாம் மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்தது என்னவென்று இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ, தவறான நடக்கிறதோ, உங்கள் ஆசீர்வாத தடையாக என்னென்ன நடக்கிறதோ, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவநாமம் மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கதை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்படுத்துவார். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.